யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. என்னங்க இவன் இன்னும் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். கொஞ்சம் பொறுடி, அதான் டாக்டர் பார்த்துட்டு இருக்கார்ல. டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்க, காலையில இருந்து பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குது. எங்க யாரும் பதறாதீங்க, ஏதோ ஆகாதது தின்றுருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாலித்தீன் கவரு பேப்பரு ஏதாவது நீங்க இங்க போட்டு வச்சிருப்பீங்க, அதை இது சாப்பிட்டு இப்படி ஆயிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நான் சில மெடிசன்ஸ் எழுதி தரேன், அதை நீங்க கொடுங்க, சரியா போயிடும். என்னத்தையோ சாப்பிட்டு வயிறு சரியில்லாம தான் இப்படி மயங்கி கிடக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொடுக்குற மருந்து மட்டும் நீங்க ரெகுலரா கொடுங்க, சரியா போயிடும். பாலித்தீன் கவரா? அது எப்படி இங்க வந்திருக்கும்? ஐயா, பூத்தோரணம் கட்டுறதுக்கு சில ஆட்களை வேலைக்கு வச்சோம்ல, அவங்க இது தெரியாம போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாடுகன்னு இருக்கிற இடத்துல அதெல்லாம் போடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது போல. டாக்டர் ஐயா, ரொம்ப நன்றி. ஃபீஸ் எவ்வளோ ஆச்சு? எப்பா, இதுக்கு ஃபீஸ்லாம் வேணாம். அர்ஜுனையாவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஊருக்கே தலைவர், எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காரு. அவர்கிட்ட போய் நான் ஃபீஸ் வாங்க வேணாம். எனக்கு எதுவும் வேணாம், நான் கிளம்புறேன். நான் எழுதி கொடுக்குற மருந்து மட்டும் வாங்கி மாடுக்கு 3 நேரம் கொடுத்துருங்க. சரிங்க டாக்டர். காவியா, இன்னும் எதுக்கு அழுதுட்டே இருக்க? இல்லைங்க, திடீர்னு இவ பேச்சு மூச்சு இல்லாம கிடந்ததும் மனசு பதறிடுச்சு. எங்க ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருமோன்னு பயந்து போயிட்டேன். நம்ம பிள்ளை மாதிரி நம்மளையும் சுத்தி சுத்தி வரும்ல, அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதான் டாக்டர் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, நீ முதல்ல அழுகி நிறுத்து. முனுசாமி. ஐயா, உள்ள இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பந்தி பரிமாற வேலையை நீ போய் பக்கத்துல இருந்து பார்த்துக்கோ. ஊர் மக்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன், சாப்பாட்டுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. சரிங்க ஐயா, நான் போய் பார்க்குறேன். டேய், நீ முதல்ல அழுகி நிறுத்து. இப்படியே போய் நின்னா அவங்களாம் சங்கடப்படுவாங்க. இங்க நடந்தது யாருக்கும் சொல்ல வேணாம். சரிங்க ஐயா. உனக்கு வேற தனியா சொல்லணுமாடி? இன்னமும் உட்காந்து அழுதுட்டே இருக்க. இங்க பாரு, அவர் தான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போயிருக்காருல, கொஞ்ச நேரத்துல சரியாயிருவா. நீ எந்திரிச்சு வா. இல்லைங்க, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு, நான் வரல. நான் கொஞ்ச நேரம் இவ கூட இருந்துட்டு வரேன், நீங்க போங்க. காவியா, சொன்னா கேளு. வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது நல்லதில்ல. ஏதோ முட்டா பசங்க இங்க பாலித்தீன் கவர் போட்டு வச்சிருப்பானுங்க போல, அதான் உடம்பு சரியில்லாம போயிருக்கு. நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, ஒன்னும் இல்ல, எந்திரிச்சு வா. இல்லைங்க, நீங்க போங்க, நான் வரேன். சொன்னா கேட்க மாட்டியே, இப்ப எந்திரிச்சு வர போறியா இல்லையா? இங்க பாரு, அது இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சதும் பழைய மாதிரி மாறிடும். அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனுஷனுக்கே தலைவலி காய்ச்சல்னு எதோ வருது, அதே மாதிரிதான் மாட்டுக்கும் இதெல்லாம் சகஜம்தான். நீ எந்திரிச்சு வா. வீட்டுக்குள்ள போய் யாருக்கிட்டையும் உயரி வைக்காத. நல்ல காரியம் நடக்கிற இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்க மனசு சங்கடப்படும். சரிங்க. டேய் மச்சான், என்னடா இப்படி போட்டு அடிக்கிற? அடிக்காம உனக்கு கொஞ்சம் வாங்கலாம். உன்கிட்டதான் என் போன் இருந்துச்சு, மரியாதையா உண்மையை சொல்லு. நீ தானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டின. இங்க பாரு, நான் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைச்சது உண்மைதான், ஆனா எந்த பிளானும் உனக்கு போட்டு கொடுக்கல. நீ எதுக்காக என் கல்யாணத்தை நிப்பாட்டினு சொல்லு. டேய், உன் நண்பனை பார்த்து சந்தேகப்படுறியா? மச்சான், துரோகி என்னைக்கு வேணாலும் உன் நண்பனா மாறலாம், ஆனா இந்த நண்பன் என்னைக்குமே துரோகியா மாற மாட்டேன்டா. இங்க பாரு, உன் மொக்க பஞ்சடையில கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. மச்சான், நிஜமாவே நான் யாருக்கும் கால் பண்ணலடா. வேட்டி சட்டையில கொஞ்சம் நான் பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா இருந்தேனா, அதான் 2-3 செல்ஃபி எடுத்து ஷாலுக்கு அனுப்பலான்னு வெளியே நின்றுட்டு இருந்தேன். மற்றபடி நான் யாருக்கும் கால் பண்ணலடா. டேய், என்கிட்ட போய் சொல்லாத, அப்புறம் சிக்கன மவனே உரிச்சு உப்புக்கரணம் போட்டுருவேன். டேய், நீ அடிச்சாலும் துவைச்சாலும் என்ன பண்ணாலும் சரி, நான் இதை பண்ணல, அவ்வளவுதான். யுவன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாலா, நீ பயப்படாத. ஒருவேளை நீ பண்ணியிருந்தா உண்மையை ஒத்துக்கோ. இவனுக்காக தான் நீ இதை பண்ணனா, உண்மையை ஒத்துக்கோ. இதை எப்படி சரி பண்ணலான்னு மட்டும் யோசிக்கலாம். என்ன ஆதி சார், நீங்களுமா? இவன் தான் லூசு மாதிரி உளறிட்டு இருக்கானா? நீங்களும் இவன் கூட சேர்ந்து எனக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சத்தியமான இதை பண்ணல. டேய், காலையில இருந்து போன் உன் கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கரெக்டா அந்த டைம்ல போன் போயிருக்கு. நான் 8:30 மணிக்கு உன் கையில போனை கொடுத்துட்டு நான் மகா கிட்ட கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு இருந்தேன். அப்பதான் இவ்வளோ வேலையும் நடந்திருக்கு. 8:30 மணிக்கு மச்சான், ஞாபகம் வந்துருச்சுடா. அந்த கேப்ல ஒருத்தன் என்கிட்ட போனை வாங்கினான். டேய், என்ன புது கதையா? உன் தப்ப மறைக்கிறதுக்கு வேற யார் மேலேயோ பழி போடாத. டேய், நிஜமாடா, என்ன நடந்துச்சுன்னா, நான் வெளியே நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருந்தேன். ஷாலுக்கு அனுப்பலான்னு பார்த்துட்டு இருக்கும் போது என் போன்ல சார்ஜ் இல்லை. சரின்னு ஹோம் போன்ல நான் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் ஒருத்தன் என்கிட்ட போனை வாங்கி ஒரு எமர்ஜென்சி கால் பேசணும்னு சொன்னான். என்ன சொல்ற பாலா? எமர்ஜென்சி கால் பேசணும்னு சொல்லி உங்ககிட்ட போனை வாங்கினாரா? யாரு யாரு என்னன்னு தெரியல ஆதி சார். ஆனா யாரும் ஒருத்தன் ஹெல்மெட் போட்டிருந்தான், அதனால முகத்தை என்னால பார்க்க முடியல. சரி, ஏதோ போன் தானே பேசணும்னு சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் அசால்ட்டா போனை கையில கொடுத்துட்டேன். கிறுக்கு பயலே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யார் அது?
மச்சான், அதான் சொல்றேன்ல, எனக்கு தெரியாது மச்சான். அங்க என்ன நடந்துச்சுன்னா, டேய் பாலா, நீ பார்க்கறதுக்கு கருப்பா இருந்தாலும் அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரி கலையா இருக்கடா. பா, செம்ம அள்ளுது. இந்த போட்டோஸ்லாம் ஷாலுக்கு அனுப்புனா அவ இத பார்த்து அப்படியே மயங்கிருவா. நம்மள வேற இவ்வளவு நாள் பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணிருப்பா. 4-5 போட்டோவை எடுத்து அனுப்பி விடுவோம். ஹலோ பாஸ். ஹலோ, உங்களை தான் பாஸ். யோ, யார் நீ? ஏதோ விண்வெளியில இருந்து குதிச்ச மாதிரியே இருக்க. இந்த காஸ்டியூம்லாம் விண்வெளிக்கு போற நீல் ஆம்ஸ்ட்ராங் போட்டப்ப பார்த்தது. இப்பதான் பாக்குறேன். முதல்ல அந்த மண்டையில இருக்கிற ஹெல்மெட்டை கழட்டுங்க. எப்படிதான் இப்படி நிக்கிறீங்களோ, அதுவும் அடிக்கிற வெயில்ல. எப்பப்பா? இல்ல பாஸ், ரொம்ப வெயிலா இருக்குல்ல, அதான் நிழலுக்காக ஹெல்மெட் போட்டிருக்கேன். என்னது, நிழலுக்காக ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா? சரி, என்னவோ உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, உங்க ஃபோன் கொஞ்சம் தர முடியுமா? ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? என்னோட ஃபோன் 20,000, அதெல்லாம் தர முடியாது. ஏங்க, ஒரு ஃபோன் பேசிட்டு தரேங்க, உங்க ஃபோன் மட்டும் கொஞ்சம் கொடுங்க. பார்க்கறதுக்கு நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு ஃபோன் கூட இல்லையா? என்கிட்ட ஃபோன் இருக்கு, ஆனா எனக்கு சரியா நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் உங்க ஃபோனை கேட்குறேன், கொஞ்சம் கொடுங்களேன். ஒரு எமர்ஜென்சி ஃபோன் கால், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அமௌண்ட் ரெடி பண்ணணும், அதான் ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிட்டு கொடுத்துறேன், கொடுங்களேன். சரி சரி, நான் தரேன், ஒன்றும் பதட்டப்படாதீங்க. அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, ஃபோன் தராம இருந்துருவேனா? வாங்கிக்கோங்க. ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இவன் இப்படி பேசியே கழுத்த இருக்கிறான். உள்ள உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா மொத்த காரியமும் கெட்டு போயிடும். ஹலோ, உங்களை தான் பாஸ். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபோன் தரேன். என்ன ஹெல்ப்? என்னால என்ன ஹெல்ப் பண்ணிட முடியும்? அது ஒன்றும் இல்லை, நான் பார்க்கறதுக்கு அப்படியே இன்னைக்கு இந்த வேட்டி ஷர்ட்ல சூப்பர் ஸ்டார் மாதிரியே இருக்கேன்ல, அதான் ஒரு 4 ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா என் ஆளுக்கு அனுப்புவேன். ஃபோட்டோ தானே சார், எடுத்து கொடுத்துட்றேன், நீங்கள் உங்கள் ஃபோன் மட்டும் கொடுங்க. இந்தாங்க படிங்க. நீங்கள் ஃபோன் பேசிட்டு மறக்காம என்ன 4 ஃபோட்டோ எடுத்து கொடுத்துடணும். நமக்குன்னு எங்கேருந்து தான் வருவானுங்களோ, கரெக்டாக ஒரு ஆடு வந்து சிக்கிருச்சு. சூப்பர், நம்மளே ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், இவனே எடுத்து கொடுத்துருவான். ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கான். இந்தாங்க சார் ஃபோன். ஹலோ ஹலோ, அப்படியே கிளம்புனா எப்படி? ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, நீங்கள் ஃபோன் பேசுறதுக்கு நான் ஃபோன் கொடுத்துட்டேன், என்ன ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. அட, யாரா இவன் இப்படி கடுப்பேத்துறான்? சார், என்ன சூப்பர் ஸ்டார் மாதிரி 4 ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. ஏய், பார்க்கறதுக்கு பவர் ஸ்டார் மாதிரி வந்துட்டு சூப்பர் ஸ்டாரா? வாடா. சே, ஃபோட்டோ எடுத்து தரேன்னு சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் என்னை இப்படி பவர் ஸ்டார்னு சொல்லி கலாய்ச்சிட்டானே. பார்க்கறதுக்கு நான் என்ன அப்படியா இருக்கேன்? இதுதான் நடந்துச்சு. அவன் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் ஃபோனை பேசினான், என் கையில் கொடுத்துட்டு போயிட்டான். நானும் எதையுமே கவனிக்கவே இல்லை. அப்புறம் நான் 2-3 செல்ஃபி எடுத்து நின்றுட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்கள் வெளியே வந்தீங்க. நிஜமா சொல்கிறேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒருவேளை அன்னைக்கு ஃபோன் பண்ணானே அவனா இருக்குமோ? ஆனால் இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குற அளவுக்கு துணிஞ்சிருக்கானா யாரா இருக்கும்? எங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுல அவனுக்கு என்ன லாபம்? உயிருக்கு ஆபத்தின் வேற ஃபோன் கால் வந்துச்சு. 2 பேரும் ஒன்று தானா, இல்லை வேற வேறையா? மகாவை கொல்றதுல யாருக்கு என்ன லாபம்? ஏன் மச்சான், ஒன்று சொன்னா அடிக்க மாட்டியே, சொல்லி தொலை. நேற்று நைட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணால, ஒருவேளை அவன் கூட இதை பண்ணியிருக்கலாம்ல. நானும் இப்போ அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். 2 பேரும் யாரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? நேற்று நைட்டு ஒருத்தன் எனக்கு கால் பண்ணி, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மகாவோட உயிருக்கே ஆபத்துன்னு ஃபோனில் மிரட்டினான். யார் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவன் பேச்சில் ஒரு பயம் தெரிஞ்சிச்சு. ஒருவேளை உண்மையாக இருக்குமோன்னு நினச்சேன். மகா என் கூட இருந்தால் பாதுகாப்புங்கிறதுக்காக தான் இன்னைக்கு கல்யாணத்துக்கே நான் முழு மனசோட சம்மதிச்சேன். ஆனால் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது, மகம்மாவோட உயிருக்கே ஆபத்தா? அட ஆமா ஆதித்தர், இப்போ வரைக்கும் அவன் இங்கிலீஷ்லயே சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் மகமாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். அவ அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்டா. ஆதாரத்தை அவ முழுசா நம்புறா. அதனாலதான் என்னை வேணான்னு தூக்கி போட்டுட்டு போயிருக்கா. ஆனா என் மகா மேல ஒரு துரும்பு கூட நான் பட விட மாட்டேன். அவளுக்கு இனிமே நான் தான் பாதுகாப்பு. இனி எப்பவுமே என் கண்ணில் படுற மாதிரி தான் அவ இருப்பா. மச்சான், ஆனா மகா தான் பயங்கரமா கோவமா இருக்காளே, அதை எப்படி சமாளிக்கிறது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம நாளைக்கு ஊருக்கு கிளம்பலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் நீங்க 2 பேரும் ஒன்று சேருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட தயங்காம நீங்க கேட்கலாம். எனக்கு ஒரு ஹெல்ப் சார், தயவு செஞ்சு இன்னைக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருங்க. இவன் அடிச்ச அடியில எப்பப்பா எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. மவனி, உயிரோட விட்டனேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். போனை கொண்டு போய் எவங்கிட்டயே கொடுத்து இப்படி ஒரு பிரச்சனையில என்ன சிக்க வச்சிருக்க? டேய், நான் என்ன கனவா கண்டேன்? அந்த ஹெல்மெட் பண்ணையே இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டு போவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருக்கணும். ஆளை பார்த்ததுமே உனக்கு சந்தேகம் வந்திருக்க வேண்டாம். டேய், நான் என்ன போலீஸாடா எல்லாரையும் பார்த்து சந்தேகப்படுறதுக்கு? ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி இருக்கானே, ஆள் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டைலிஷா இருந்தான், அதான் நம்பி ஃபோனை கொடுத்தேன். இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டு போயிட்டான். சரி, விட்டு தொலை. நம்ம ப்ராப்ளம் எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கலாம்.
டேய் சாரிடா, என்னால் உன் கல்யாணம் நின்னது மட்டும் இல்லாமல் மகாவுக்கு வேற பெரிய ஆபத்து இருக்கு. சரி சரி பரவாயில்ல விடு. சாரி யுவன், எங்களால் அந்த நேரத்தில் இங்கே இருக்க முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் இருந்திருந்தா நிச்சயமாக ஏதாவது பேசி அவங்கள சம்மதிக்க வச்சிருப்போம். பரவாயில்லம்மா விடுங்க. இங்கே பாரு, என்றைக்குமே மனசு தளர விட்டுறாத. அப்புறம் மகா சின்ன பொண்ணு, ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டு போயிருப்பா. அதுக்காகலாம் அவளை நீ தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. உன் மேலே போட்டிருக்கிறத வீண் பண்ணி அவளுக்கு புரிய வச்சு அவளை நீ சரி பண்ண ட்ரை பண்ண. உனக்கு முன்னாடியே இப்படி ஒரு ஃபோன் கால் வந்திருக்குங்கிறத நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. அதனால இதை எல்லார்கிட்டையும் சொல்லி மனசை கஷ்டப்படுத்த வேணாம் தான் மறைச்சிட்டேன். சரி விடு, எதை பற்றியும் யோசிக்காத. ஊருக்கு போ, நல்லா படி, அப்படியே மகாவையும் பார்த்துக்கோ. அவள் உயிருக்கு ஆபத்துன்னு உனக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அதை அவ்வளோ ஈஸியாலாம் எடுத்துக்க முடியாது. ஏதாவது பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்கலாம். அதனால அவளை நீ பத்திரமா பார்த்துக்கோ. ம் சரிங்க ஐயா. ஐயா, எங்கள் நல்லதுக்காக நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் கிளம்புறோம். ம் சரிங்கம்மா. ஏதாவது உதவி வேணும்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. இன்னும் 2-3 நாளில் நானும் அங்கே வந்துடுவேன். நான் உங்களை பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர நான் விட மாட்டேன். ஆதி சார், இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. போதும் ஆதி சார், இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையை நாங்களே பார்த்துக்குறோம். என்னோட வாழ்க்கையே நீங்கள் 2 பேரும் தான். எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்ததே நீங்கள் 2 பேரும் தான். உங்கள் வாழ்க்கை ஏன் வாழ்க்கைன்னு இப்போ நீங்கள் பிரித்து பேசுகிறீங்கப்பா. உங்களுக்கு ஒரு நாள் புரியும் நான் யார், எதுக்காக இந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஒரு நாள் புரியும்ப்பா. சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். அம்மா அப்பா எங்க? அவர் வெளியே நின்று ஃபோன் பேசிட்டு இருந்தாரா. நம்ம அப்படியே கிளம்பலாம். ம் சரிங்கம்மா. கண்ணின்மை கலைவது போலே நம் காதலும் கலைந்தது என்று சிறகில்லா பறவை போலே மனதுக்குள் வேதனை ஒன்று. என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வலிகள். நம் கனவெல்லாம் அழாதடி, நடந்ததெல்லாம் பான சொன்னா கேள்விப்பட்டேன். இன்னைக்கு காலையில தான் கால் பண்ணி முழு விவரத்தையும் சொன்னா. மகா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே யுவன் காரணம் இல்லை. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. யுவனோட ஃபோனை வாங்கி வேற யாரோ பேசியிருக்காங்கடி. எனக்கு முன்னாடி இருந்தே நீ யுவனுக்கு ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்துருக்கீங்க. அதனால நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற, அப்படிதானே? ஏய் லூசாடி நீ, உன்கிட்ட நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? லூசு மாதிரி பேசாத மகா. உன் மேல எனக்கு நிறையவே அக்கறை இருக்கு. என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சில விஷயங்கள்ல எது உண்மை எது பொய்ன்னு பார்த்து தான் பேச முடியும். இங்க பார்ஷாலு, நீ அவனை பத்தி பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு இங்க வராத. என்னை பார்க்க வர்றது இதுவே கடைசியா இருக்கட்டும். என்ன மகா இப்படிதான் பேசுறேன்? போயும் உங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியே. யோசிச்சு பாரு. உன் மேல இவன் எந்த அளவுக்கு உயிரா இருந்தான். அதெல்லாம் வெறும் பணத்துக்காக நினைக்கிறியா? நான் ஒன்றும் யாரையும் அப்படி தப்பா நினைக்கிற ஆள் கிடையாது. ஆனா ஆதாரபூர்வமா என் அப்பா அம்மா நிரூபிச்சதுக்கு அப்புறமும் நம்பாம எப்படி இருக்கிறது? ஏய் அதெல்லாம் ஃபேக்கா கூட இருக்கலாம். உனக்கு ஒன்று தெரியுமா மகா, இங்க நீ இல்லாதப்போ நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் நான் சொல்றேன். அப்போவாவது உன் பேரண்ட்ஸை பத்தி நீ புரிஞ்சுக்கோ. இவனையும் உனையும் பிரிச்சு அங்க அனுப்புனதுக்கு அப்புறம் இவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அதை கூட உன் அப்பா அம்மா தான் பண்ணாங்க. அது எனக்கு தெரியும். அங்க வச்சு ஆன்ட்டி சொன்னாங்க என் அப்பா அம்மா என் மேல உள்ள பாசத்துல அப்படி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நான் தான் அவனை விட்டு வந்துட்டேன்ல. அது மட்டும் இல்லை மகா, அதுக்காக ராஜேஷ் ஒரு பிளான் போட்டு உங்க அப்பாவோட முகத்திரை கிழிக்கணும்னு நினைச்சு ஒரு விஷயம் பண்ணா. உங்க அப்பா லஞ்சம் வாங்குறாரு. அதுவும் எப்படிப்பட்ட விஷயத்துக்கு தெரியுமா? இப்பவாவது புரிஞ்சுக்கோடி, உங்க அப்பா அம்மா ரொம்ப தப்பா இருக்காங்க. ஒருவேளை இப்படி ஒரு கேவலமான விஷயத்த கூட அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. யுவன் என்ன தூக்கி போட்டதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? என் அப்பா பணத்துக்காக அப்படி பண்ணியிருக்கலாம். அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதே விஷயத்தை தானே இப்ப யுவனும் பண்ணியிருக்கான். பணத்துக்காக தான் என்னை சுத்தி சுத்தி வந்து என்னை நினைச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நான் வேணான்னு போர் அடிச்சதும் என்னை தூக்கி போடுறதுக்காக பணத்தை கேட்டு என் அப்பா அம்மாவை மிரட்டி கல்யாணத்தையே நிப்பாட்டி இருக்கான். இவ்வளோ நாள் பழகிருக்க, இன்னும் நீ அவனை புரிஞ்சுக்கவே இல்லை மகா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. யுவன் ரொம்ப நல்லவன். உங்க அம்மா அப்பா தான் இதுல ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கணும். அப்படி இல்லைன்னா இதுல வேற யாரும் கேம் ஆடணும். கொஞ்சம் பொறுமையாயிரு. தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. இனிமே முடிவு எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லடி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. மகா கொஞ்சம் பொறுமையா உட்காந்து நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகினதை யோசிச்சு பாருங்க. அப்போ உனக்கு நல்லா புரியும் யுவன் தப்பானவன் இல்லைன்னு. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியலடி. யாரும் செய்யற சதியில நீங்க 2 பேரும் மாட்டிருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் யாரும் செஞ்ச சதி இல்லை. இது எல்லாத்தையும் பண்ணது யுவன் தான். ஃபோன் நம்பர் வாய்ஸ் எல்லாமே மேட்ச் ஆயிருக்கு. அப்புறமும் ஏன்
ஆளாளுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. என் நிலைமையில இருந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்கல்ல. நான் சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா பாசத்துக்காக எவ்வளவோ ஏங்கியிருக்கேன். எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. எல்லாமே அவர் மூலமா எனக்கு கிடைக்க போகுதுன்னு நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். எல்லாத்தையும் ஒரே நொடியில மொத்தமா போட்டு உடைச்சிட்டாரே. நீ இவனை ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க. இப்போதைக்கு நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறதில்ல. என் மகா, நீ உண்மையா தானே காதலிச்ச. உங்க அப்பா அம்மா பேச்ச நம்பிட்டு நீ இப்படி செய்யறது உன் உண்மையான காதலுக்கு நீ செய்யற துரோகமா தெரியல. என்னோட காதல் உண்மைதாண்டி. ஆனா அவன் தான் என்னை ஏமாத்திட்டான். ஏமாத்தின ஒருத்தனுக்காக இப்படி வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க. எனக்காக நீ யோசிக்க மாட்டேங்கிறல்ல. ஐயோ, அப்படி இல்லடி. கொஞ்சமாவது நான் பேச வரத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. உங்களை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா என்னன்னு தான் புரியல. அதுக்காக நீங்க 2 பேரும் பிரிஞ்சாதீங்க. 2 பேரும் சேர்ந்து இருந்து அது என்னன்னு ஃபேஸ் பண்ண பாருங்க. போதும், நிறுத்துறியா? இதுக்கு மேல இந்த டாபிக் வேணாம். நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களுக்கு என்னைக்குமே என் வாழ்க்கையில இடம் இல்லை. ஒரு தடவை உடைஞ்சதுதான். அதை என்னைக்குமே ஒட்ட வைக்க முடியாது. நான் அவனை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா ஷாலு? என்னையே எத்தனையோ தடவை அவனுக்கு கொடுக்க நினைச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நான் அவனை நம்பினேன் ஷாலு. எந்த பொண்ணும் இந்த அளவுக்கு இறங்கி போயிருக்க மாட்டா. அவனோட அன்புக்காக மட்டும் நான் எதை வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருந்தேன். அவனோட மொத்த அன்பும் எனக்கு வேணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? முறையா ஒரு புக்கு கொடுக்க வரும்போதுதான் அவனை நான் பார்த்தேன். அந்த செகண்டே என்னன்னு தெரியல, ஏதோ என்னைக்கும் நாங்க ஒன்னா பழகுன மாதிரி ஒரு ஃபீல். அந்த நொடியே எனக்குள்ள அவன் வந்துட்டான். இப்ப வரைக்கும் அவன் என் மனசுல இருக்கான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இனிமே எனக்கு அவன் வேண்டாம். இப்படி ஒரு துரோகி கூட என்னால மனசு திரும்பவும் வாழவும் முடியாது. இப்படி ஒரு துரோகிய திரும்பவும் என் வாழ்க்கையில நான் சந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். கேவலம் பணத்துக்காக என் காதல அடமான வைக்க துணிஞ்சவன் நாளைக்கு என்னையே என்ன வேணாலும் செய்வான். என்ன மகா, இவ்வளவு கேவலமா பேசுற? உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவடி. அதான் எல்லா உண்மையையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. ஆல்ரெடி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறமும் நான் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நாளையில இருந்து நான் எப்பவும் போல நம்ம காலேஜுக்கு வந்துடுவேன். அவன் என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது. எனக்காக அந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ண சொல்லு. ஏன் மச்சான், எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு ஏதாவது புது பிரச்சனை பண்ணிருக்கீங்களா என்ன? இல்ல நேத்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு. நீங்க இப்படி பல்ல காட்டிட்டு நிக்கிறத பார்த்தா ஏதோ ஒண்ணு சரியில்லையே. எப்படி நம்ம நாளைக்கு கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே இடத்துல இப்படி ஜாலியா கூடுவோமான்னு தெரியல. அதான் கடைசியா ஃபைனல் டச் கொடுக்கறதுக்காக என் மாம்ஸ் வெளியே வரும்போது ஒரு சின்ன வேலையை பார்த்து விட்டுருக்கேன். பாப்போம். இங்க பாருங்க, நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்பணும். நீங்க பாட்டுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டாதீங்க. ஏய், அதை தாண்டி நானும் சொல்றேன். நாளைக்கு நம்ம ஊர் கிளம்பணும். பாரு, கல்யாண வீடு எவ்வளவு கலகலன்னு இருந்துச்சு. ஆனா தேவையில்லாத பிரச்சனையால எல்லாம் நாசமா போச்சு. அதான் ஒரு சின்ன பிளான். கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். இப்படி சொல்லி சொல்லி பாவம் பங்கு அவரை ஒரு வழி பண்றீங்க. அதெல்லாம் அப்படிதான். மாமா மச்சானா இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம். அதெல்லாம் கண்டுக்காத. அப்புறம் அந்த ஆள் இப்போ வரைக்கும் வெளியே வர மாதிரி தெரியல. அதனால இல்ல, அப்பா அம்மா கல்யாணம் முடிச்சதும் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா ஏதோ விதிவசத்தால அவங்க திரும்பவும் பெரிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இப்போ பகல்ல இப்படியே பேசுறீங்க. அப்போ ராத்திரி பேசிக்கலாமா? ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒண்ணு அவர்கிட்ட வம்பிழுக்கிறீங்க, இல்லனா என்கிட்ட இப்படி வழி ஆரம்பிச்சிரீங்க. போங்க மச்சான். பொண்டாட்டி, எனக்கு வேற என்ன வேலை? என்ன வேலையா? ஊர்ல ஏகப்பட்ட வேலை கிடக்கு. பொட்டிக்ல யாருமே இல்ல. பிரியாக்காவும் இங்க வந்துட்டாங்க. 2-3 நாள் அடைச்சு போட்டா அப்புறம் பிசினஸ் அப்படியே கவுந்துரும். ஏய், அதெல்லாம் ஊருக்கு போய் பாத்துக்கலாம். அதான் நாளைக்கு எல்லாரும் கிளம்பிடுவோம்ல, அப்ப பாத்துக்கலாம். இப்போதைக்கு அதாண்டி, இப்போதைக்கு நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் நைட்ட ஃபர்ஸ்ட் பகல மாத்திர கூடாது? என்னது ஃபர்ஸ்ட் பகலா? மச்சான், நீங்க இருக்கீங்களே. நேத்து அவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு. உங்க அப்பா அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்க. நீங்க என்னடானா இப்ப ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சாரி, ஃபர்ஸ்ட் பகல். பொண்டாட்டி, என்னைக்கா இருந்தாலும் அவங்க ஒண்ணு சேரதான் போறாங்க. அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? நம்ம லைஃப்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த ஜென்மம் அவங்க எடுத்திருக்கதே அவங்க ஒண்ணு சேர்றதுக்காக தான். அதனாலதான் இப்ப என் மனசுல எந்த பதட்டமும் இல்ல. என்ன, ஒரு சின்ன பிரச்சனை மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதையும் நம்ம ஊருக்கு போய் சரி பண்ணிடலாம். சரி, அதுக்காக இப்படியா பட்ட பகல்ல நடுஹால்ல இப்படியா நின்னு பேசிட்டு இருப்பீங்க? செல்லக்குட்டி, நீ பொண்டாட்டி, நான் எப்ப வேணாலும் பேசுவேன். ஆள பராள எல்லாம் வெறும் பேச்சுதான். ஆனா செயல்ல ஒண்ணுத்தையும் காணோம். அடி, என்ன ஓவரா டேமேஜ் பண்ற. உன்னை நைட் கவனிச்சுக்கிறேன்டி.
இப்பதான் ஃபர்ஸ்ட் பகல் கொண்டாடலாம்னு சொன்னீங்க, இப்போ நைட்டுக்கு போயிட்டீங்க. பாடுறா, என்னை விட நீதான் ரொம்ப ஆர்வமா இருப்ப போல. ஆ, அப்படிலாம் இல்ல, நீங்க வேற. ஏய் ரொம்ப நடிக்காத. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா இந்த மாம்ச ஒரு வழி பண்ணிட்டு அப்புறம் உன்கிட்ட வரேன். மச்சான், அப்படி என்னதான் பிளான் போட்டிருக்கீங்க? பாவம் பங்கு. பொண்டாட்டி, பொறுமை ரொம்ப அவசியம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. எப்பப்பா, நீங்க கொடுக்குற பில்டப் பார்த்தா ரொம்ப ஓவராலா இருக்கு. ஒருவேளை பெரிய சம்பவம் நடக்க போதோ? நிச்சயமா நான் பண்ணிருக்கிற வேலையில இன்னைக்கு அவன் கைகால் முறிஞ்சு அடுத்த மாவு கட்டு தான் போடணும். என்னது, கைகால் முறிஞ்சு மாவு கட்டா? பாவம் பங்கு, அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க? தேக்கோ மச்சான், இதெல்லாம் விபரீத விளையாட்டு. வேணாம், கோழி குண்டுல காலை வச்சு வலிக்கு விழுந்தா அவ்வளவுதான். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, லேசா அடிபடும் அவ்வளவுதான். எனக்கு என்னமோ நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவரை கொலை பண்ணிட்டு உள்ள போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஜி, அந்த ஐடியாலாம் எனக்கு இல்ல. என் அக்கா வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியல. ஏதோ பழைய பகைய மனசுல வச்சுட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏய் நீ வேற, பயப்படாதடி. இது பெரிய அடிலாம் படாது, லேசா அடிபடும் அவ்வளவுதான். ஆதி, ஐயோ கீர்த்தி, ஆதி அட, காப்பாத்து. அண்ணன் வந்து விழுவான்னு பார்த்தா தங்கச்சி வரா. உன்னதான் தேடிட்டே இருந்தேன். ஆ, அம்மா. ஆ, ஆதி. ஹலோ ஹலோ. அட சொல்லு குட்டிமா. அம்மா, இங்க என்ன நடக்குது? இல்லடி, கீர்த்தி கீழே விழ போனா, அதான் தாங்கி பிடிச்சேன். இல்ல, எனக்கு புரியல. நான் உங்களுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். அவ ஏன் மேல வந்து விழாம அது எப்படி கரெக்ட்டா உங்க மேல வந்து விழுந்தா? அது வந்து குட்டிமா, நீ அவ கீழே விழும்போது நீ தாங்கி பிடிப்பியான்னு அவளுக்குள்ள ஒரு டவுட் வந்திருக்கும். நீ வேற லேசான ஆளு, அவளை பேலன்ஸ் பண்ண முடியாதுல, அதான் ஸ்ட்ரெயிட்டா ஏன் மேல வந்து லேண்ட் ஆயிட்டா. ஆதி, ரொம்ப தேங்க்ஸ். ஏம்மா ஏம்மா, போதும், கொஞ்சம் நகரியா? ஆதி, உன் ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு. ச்சே, உன்னை போய் மிஸ் பண்ணிட்டேனே. சாரி ஆதி, நிறைய நேரத்துல நான் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன், உன்னை பயங்கரமா ஏமாத்திருக்கேன். ஆனா அதை எதையும் மனசுல வச்சுக்காம நீ மன்னிச்சு இப்ப என்கிட்ட நார்மலா பழகுறல, எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ச்சே, ஐ மிஸ் யூ ஆதி. மச்சான், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அவளை விட்டுங்க. ஏய் விட்டா கீழே விழுந்துருவாடி, பாவம். மடி கீர்த்தி, கொஞ்சம் நேரம் நிக்கிறியா? அட, யாரு பாது, நானே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்றது. மச்சான், இப்ப மட்டும் நீங்க அவளை விடுங்க, அப்புறம் நமக்கு டிவோர்ஸ் தான். அப்புறம் நீங்க உங்க எக்ஸே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. ஐ, சூப்பர் ஆஃபர். ஆதி, ஓகே சொல்லிரு. மச்சான், ரெண்டு பேரும் சேர்ந்து ஓவரா கடுப்பேத்துறீங்க, முதல்ல அவளை விடுங்க. உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சாரி பெருசி, எந்த லூசு பையன் அங்க கோழி கொண்டு போட்டானே தெரியல, அதான் கால் வலிக்கிருச்சு. நீ உனக்கு தப்பா எடுத்துக்காத. அந்த லூசு பையனே இவர்தான். ஆதி, எதுக்கு அங்க போட்டு வச்சிருக்க? அது ஒண்ணும் இல்ல கீர்த்தி, உன் அண்ணனுக்கு வெட்டின குழி, நீ வந்து விழுந்துட்ட. ஓ, என் அண்ணனுக்கு கடுப்பேத்திற்காக பண்ணியா? ஆனா பாவம், பெருசி தான் கொஞ்சம் கடுப்பாயிட்டா போல. கொஞ்சமா, ரொம்பவே. கீழே விழுந்தாதான் விழுந்த, உடனே எந்திரிச்சு உன்னால நிக்க முடியாதா? என்ன பெருசி, நான் ஏதோ தெரியாம வந்து விழுந்துட்டேன், இப்படி கோவப்படலாமா? சரி சரி, நீ கண்டுக்காத, என் அண்ணன் வரணும்னு பாக்கலாம். முதல்ல பல்ல கட்டுறது நிறுத்தீங்களா? எல்லாம் உங்களாலதான். சரி சரி, கோச்சுக்காதடி. ஆமா, 3 பேரும் எதுக்கு வாசல பார்த்துட்டு நிக்கிறாங்க? வாங்க டாக்டர், சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. அங்க ஒரே ஃபன்னு தான். ஃபன்னா என்னாச்சு? கிருஷ்ணாவை கீழே விழ வைக்கிறதுக்கு ஆதி வர வழியில கோழி கொண்டு போட்டு வச்சிருக்கான். அப்ப இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் இருக்கு. அட என்ன, இவ்ளோ நேரம் ஆகியும் இந்த ஆளு காணோம். அட பாவி, என் அண்ணனை குழியில தள்ளுறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆர்வமா? என்ன இருக்காதான், அன்னைக்கு கட்டில இடெல்லாம் கழட்டி விட்டு என்னை எப்படி கீழே விழ வச்சான். அந்த ஆளு இன்னைக்கு கீழே விழ வைக்கல. என் பேர் ஆதி இல்ல. மச்சான், நீங்க அவருக்காக பிளான் பண்ண மாதிரி தெரியல, உங்களுக்காக பிளான் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. ஏய் அப்படிலாம் இல்லடி, நீ வேற. ஆதி, இங்க தான் நிக்கிறியா? ஒரு நிமிஷம் இரு, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன். யாரு அவங்க கோழிக்குள்ள போடுது? இது யாரு? ஐயோ, இப்ப நீங்க மட்டும் பிடிச்சீங்க, உங்களை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் பாவடி, கொஞ்சம் தள்ளிக்கோ. ஐயோ என் பொண்டாட்டி. என் மச்சானுக்கு எங்கேயோ மச்சான் இருக்கு. சே, வர வர இந்த ஆதியோட அக்க போறக்கு அளவே இல்லாம போச்சு. என் பொண்டாட்டிய இப்படி கவுத்துட்டானே. பாசே, என்ன இருந்தாலும் நித்யா ஒரு டைம் ஆதியோட எக்ஸ். ஆதி, உன் கண்ணை பார்க்கும்போது எனக்கு நம்ம முன்னாடி பழகினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நமக்கு அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா அப்போ நம்ம மீட் பண்ணலாம் ஆதி.
டேய், ஓவரா பல்ல கட்டாத. இருக்கிற கோபத்தில் பல்லெல்லாம் தட்டி கையில கொடுத்துருவேன். சாரி பாஸ், சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. ச்சே, என் நிலைமை இப்படி சிரிப்பா சிரிச்சு போச்சே. வயிறு எரியுது. அட விடுங்க, அல்சர் மாத்திரை போட்டா சரியா போயிடும். நித்யாக்கா, நித்யாக்கா. அட சாரிமா பெருசி, நான் கொஞ்சம் என்னைய மறந்துட்டேன். அதான் பார்த்தாலே தெரியுதே, வயசுல மூத்தவங்களாச்சுன்னு சும்மா விடுறேன். ஹம். சரி சரி, சாரி சாரி, கோச்சுக்காத. ஆமா, நாங்க 2 பேரும் குறுக்கால நிக்கிறோம். நீங்க கரெக்டா என் மச்சான் மேல வந்து லேண்ட் ஆகுறீங்க. அது வந்து பெருசி, உங்க மேல மோதி இருந்தா நீங்க கீழே விழுந்திருப்பீங்க. ஆனா ஆதியா இருந்தா ஸ்ட்ராங்கான ஆளாச்சே, அதான் தாங்கி பிடிச்சிருவான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதான் அவன் மேல விழுந்துட்டேன். சரி விடுங்க, அங்க கோழி கொண்டு போட்டு வச்சது யாரு? அது வேற யாரும் இல்ல, நான் தான். ஹரி, நீயா? அப்போ வேணும்னே பிளான் பண்ணி என்ன விழ வச்சியா? ஹலோ ஹலோ, இங்க என்ன நடக்குது? பெர்சி, என்னமா புரியல? ரொமான்ஸ் தான். இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, 2 பேரையும் உயிரோட புதைச்சிருவேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க. அட இருமா, கோழி கொண்டு ஆதி எதுக்கு போட்டான்னு நான் கேட்டுட்டு போய்க்கிறேன். அதுக்கு பதிலா நானே சொல்றேன். கிருஷ்ணா அண்ணாவை விழ வைக்கிறதுக்காக அவர் அங்க போட்டு வச்சிருக்காரு. அதுல கால் வச்சு தெரியாம நீங்க 2 பேரும் விழுந்துட்டீங்க. ஓ, கிருஷ்ணாவை விழ வைக்கிறதுக்காகவா? அப்ப நானும் அந்த சம்பவத்தை வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். ஹலோ ஹலோ, சம்பவம் நடக்கதான் போகுது. ஆனா அடுத்த சம்பவம் கிருஷ்ணாக்கு இல்ல. இங்க இருக்கியா? ஐயோ, என்னாச்சு ப்ரோ, முறைச்சிட்டே இருந்தீங்க, இப்போ சடனா சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. ஐயோ, ஏன் பொண்டாட்டி? டேய் துரோகி. ச்சே, ஊருக்கு போற வரைக்கும் என் பொண்டாட்டி இவங்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். மச்சான், நல்ல வேளை தாங்கி பிடிச்சிங்க. இல்லனா கீழே விழுந்து கைகால் உடைஞ்சிருக்கும். தேங்க்ஸ் மச்சான். நீங்க மட்டும் இப்ப பிடிக்கலைனா அவ்வளவுதான், என்ன இருக்குனே தெரியல. சேச்சே, இதுக்கெல்லாம் எதுக்குடாமா தேங்க்ஸ்? இது என்னோட கடமை. அடி, இன்னும் நீ அங்கேயே நின்னுட்டு இருந்த, கைகால உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். அடப்போக்கா, மச்சான் எவ்வளவு கரெக்டா என்ன கேட்ச் பிடிச்சிருக்காரு. நீ வேற மச்சான், எனக்கு என்னமோ நீங்க இந்த பிளான பங்குக்காக போட்ட மாதிரி இல்ல, உங்களுக்காகவே போட்ட மாதிரி இருக்கு. சேச்சே, அப்படிலாம் இல்ல குட்டிமா. நான் ஒண்ணு பிளான் பண்ணேன், ஆனா கடவுள் ஒண்ணு பிளான் பண்ணிட்டார் போல. மவனி, பண்றத நான் பண்ணிட்டு கடவுள் பிளான் பண்ணாருன்னு சொல்றேன். ஈரடி ஒண்ணே. குட்டிமா குட்டிமா, அவசரப்படாதடி. மச்சான், ஒழுங்கா அந்த கோழி கொண்டு எடுத்து ஓரமா போடுங்க. எனக்கு என்னமோ இப்போதைக்கு பங்கு வர மாதிரி தெரியல. அட ஆமாதி, வேற யாராவது விழுந்துற போறாங்க. சரி சரி, போய் எடுக்கிறேன். ஆனா இந்த ஆள் எங்க போனாரு? அவருக்கு வச்ச குழியில நீங்க 3 பேரும் வந்து விழுந்துட்டீங்க. சாரி. அட என்ன ஆதி, சாரி எல்லாம் கேக்குறேன். அதான் நீ எங்களை தாங்கி பிடிச்சிட்டே, விடு. சரி சரி, நீங்க 3 பேர் பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். பெர்சி, நீ ஒன்னும் ஆதியை தப்பா எடுத்துக்காத. சும்மா ஜாலிக்கு பண்ணிட்டு இருக்கான். எங்ககிட்ட பேசுறதும் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக தான். ஏச்சே, நானும் எது தப்பாலாம் எடுத்துக்கல. என் மச்சான் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாம்சு, என்னாச்சு? என் அக்கா இது கோவத்துல அடிச்சிட்டாலா என்ன? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரதெல்லாம் சகஜம் தான், அதுக்காக இப்படி அழுவ? ஆதி, தயவு செஞ்சு போயிரு. நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். ரகு, கொஞ்சம் இந்த ரிப்போர்ட்டை பாருங்களேன். மாம்சு, என்னாச்சு? கொஞ்ச நேரம் நீ சும்மா இரு ஆதி. ரகு, கொஞ்சம் இந்த ரிப்போர்ட்டை பாருங்களேன். ரகு, என்னாச்சு? இவர் இப்படி அழுகிறத பார்த்தா விஷயம் சின்னது மாதிரி தெரியல. ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்கு? இது கையிலோட 7th month ரிப்போர்ட். ஒன்றும் இல்லை, வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். ரகு, என்ன சொல்ல வரீங்க? குழந்தைக்கு பிரச்சனைனா எனக்கு புரியல. ஒரு சில பிரெக்னன்சில இது சகஜம். குழந்தைக்கு கிட்னியோட பார்ட் மட்டும் இன்னமும் சரியா வளராம இருக்கு. ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 yearல இது தானா சரியாயிரும். குழந்தை பிறந்து 1 year கழிச்சு ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட்ல தான் அது கியூர் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிய வரும். இப்ப குழந்தை வயிற்றுல இருக்கறனால அதை நம்மளால சரி பண்ண முடியாது. ஒருவேளை குழந்தை பிறக்கும் போதும் இந்த வளர்ச்சி முழுமையடையலைனா கொஞ்ச நாள் இன்குபேட்டர்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது இருக்கும். ரகு, எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்ண முடியலனா கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்கா? ஒரு 50% சான்சஸ் இருக்கு. ஆனா அதை கியூர் பண்ணிடலாம். நீங்க அழுகிற அளவுக்கு இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. குழந்தை முதல்ல நல்லபடியா பிறக்கட்டும், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் கிருஷ்ணா. இல்ல ரகு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் குழந்தை நல்லபடியா பிறக்கும்ல. இந்த மாதிரி கேஸ்ல சில டைம் குறப்பிரசவம் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ டெக்னாலஜி நல்லாவே வளர்ந்துருக்கு கிருஷ்ணா. சோ எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, குழந்தை நல்லபடியா பிறக்கும். இதுக்கப்புறம் அவங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கிற ஃப்ரூட்ஸா சாப்பிட சொல்லுங்க. உடம்புல எப்பவுமே வாட்டர் கண்டென்ட் இருந்துட்டே இருக்கணும். அதனால நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்க. என் குழந்தைக்கு ஒன்னும் ஆகாதுல ரகு, ஒன்னும் ஆகாது. அதான் சொன்னேனே, இப்ப இருக்கிற டெக்னாலஜில எல்லாத்தையும் ஈஸியா சரி பண்ணிடலாம். நீங்க பயப்படாதீங்க. மாசு, அழாத. நீ எதுக்கு நெகட்டிவா யோசிக்கிற? பாசிட்டிவா யோசி. குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. உன் நல்ல மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது.
இல்ல ஆதி, ரிப்போர்ட்ல இப்படி போட்டிருக்கு. ஒருவேளை நெகட்டிவ் ஏதாவது ஆயிருச்சுன்னா கையிலால தாங்கிக்கவே முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நல்லதே நடக்கும்னு நம்ம நம்புனா நிச்சயமா நல்லது நடக்கும். நீ அதனால இத பத்திலாம் வீணா போட்டு யோசிக்காத. அப்புறம் கையலக்காக்கு இந்த விஷயம் தெரியுமா என்ன? இல்லடா, அவ இன்ன வரைக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட்ட ரீட் பண்ணி பார்க்கல. கிருஷ்ணா, ஸ்கேன் எடுத்த இடத்துலயே இந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்களே. இல்ல ரகு, செப்பரேட்டா ஸ்கேன் சென்டருக்கு போய் இந்த ரிப்போர்ட் நாங்க வாங்கணும். இன்னும் டாக்டர் கிட்ட செக்கப் போகல. ஓ அப்படியா? நெக்ஸ்ட் டைம் செக்கப் போகும்போது இத பத்தி நீங்க டீடைலா கேளுங்க. அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ம், சரி ரகு. மாம்சு, அழாத. குழந்தை நல்லபடியா பிறக்கும். யோ, நீ இப்படி அழுகிறத அக்கா பார்த்தான்னா அவளும் என்ன ஏதுன்னு சந்தேகப்படுவா. அழுகையை நிறுத்து. இல்ல ஆதி, என்னால முடியல. குழந்தைக்கு ஒண்ணுனா எப்படி தாங்கிக்க முடியும்? இந்த விஷயம் இன்னும் கையிலுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டைம் செக்கப் போகும்போது தெரிய வரும்போது துடிச்சு போயிருவா. கிருஷ்ணா, நீங்களே இப்படி உடஞ்சழுதா எப்படி? நீங்க தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். நெக்ஸ்ட் டைம் செக்கப் போறதுக்குள்ள அவங்க கிட்ட நீங்களே கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க.